இப்போ நம்ம 7th சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். 8th படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகிற என்எம்எம்எஸ் ஸ்காலர்ஷிப்போட எக்ஸாமுக்கு நம்ம 7th ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும். இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்லாம் வரும். நம்ம வெறும் கொஸ்டின் பார்க்கறதோட இது எல்லாத்தையும் என்னென்னு கிளியராக தெரிஞ்சிட்டா பிரச்சனையே இல்லை. அல்ஜிப்ராவில் மாறினா வேரியபிள்னா என்னென்னா தமிழ் நல்லா கொடுத்துருக்காங்க. மாறினா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸ் ஒய் இசட் எம்என் இதெல்லாமே ஆல்ஃபபெட் இங்கிலீஷ் லெட்ரு. இதுக்கு வந்து பொதுவான ஒரு எண் மதிப்பே கிடையாது. நம்ம எது கொடுக்குறோமோ அதுதான் மாறிக்கும். இப்போ இதுக்கு 5 கொடுத்தா 5, 10 கொடுத்தா 10, அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அது வேரியபிள்ஸ். மாறிலிகள் கான்ஸ்டன்ட்னா மாறாமல் இருக்கும். இப்போ 5 வேல்யூ எப்பயுமே 5 தான். -7 வேல்யூவும் அதே வேல்யூ தான். நம்பர் வேல்யூ எப்பயும் மாறாது. ஆல்ஃபபெட் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பருக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கும். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது கூட்டலின் தன்மை. அடிஷனுடைய ரூல்ஸ் பார்க்க போகிறோம். ஒத்தனா சேம் மாறிகளை மட்டுமே கூட்ட இயலும். மாறினா எக்ஸ்னா எக்ஸோட மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், ஒய்னா ஒய்யோட மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். எக்ஸ் ஒய்யும் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்ல முடியாது. ஓகே, ஒத்த மாறிகளை மட்டுமே கூட்ட இயலும், மாறுபட்ட மாறிகளை கூட்ட இயலாது. ஓகேவா, ஒன்றாக கூட்ட இயலாது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 3x + 2x = 5x, 4y + 5y = 9y. எல்லாமே சேம் சிம்பிளாக இருக்கும். ஆட் பண்ணி அதே சிம்பிள் போட்டோம். இதுலேயும் எக்ஸ் 5x போட்டோம். இதுலேயும் ஒய் 9y போட்டோம். இதில் பாருங்கள் 2x + 3y ஆட் பண்ண முடியுமா? 3 + 2 5 போட்டுடலாம். அப்புறம் XY அப்படின்னு போடும்போது அப்போ 5XY இருக்கா இல்லை 3XY இருக்கான்றலாம் குழப்பம் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணவே முடியாது. என்ன பண்ண முடியாது? 2x + 3y வந்து மாறுபட்ட எண், எக்ஸும் ஒய்யும் மாறி இருக்கு. அதனால இதை நம்ம ஆட் பண்ணவே முடியாது, கூட்ட இயலாது. இப்போ கோவைகளின் எண்ணிக்கை. இப்போ ஓருறுப்பு கோவை ஈருறுப்பு கோவைனா எப்படி சொல்றோம்னா, எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கலாம். இது மாதிரி 3 நம்பர் இருந்தாலும் பிளஸ் மைனஸ் இல்லாதனால இதெல்லாம் சேர்ந்தது ஓர் உறுப்பு தான். இப்படி இருந்தாலும் இதுவும் ஓர் உறுப்பு தான். இது நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவுமே இல்லாத வரைக்கும் இது என்னது? ஓர் உறுப்பு. ஓகேவா? இப்போ ஓர் உறுப்பு கோவை எக்ஸு XY Z 5x 7y இது எல்லாமே ஒரே உறுப்பு தான். நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ சேர்ந்து வரும்போது தான் 2 உறுப்புன்ற அர்த்தம் வரும். ஈருறுப்பு கோவை. இப்போ 2x + 5y. இப்போ பாருங்க, ப்ளஸ் போட்ட உடனே இது தனி உறுப்பு, இது தனி உறுப்புன்னு தெரியுது. அப்போ இதில் 2 உறுப்பு இருக்கு. இது 3y + 7z, இதுலேயும் 2 உறுப்பு இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா உறுப்பு கூட வரலாம். இப்போ மூவுறுப்பு கோவைக்குன்னா பாருங்க, ஓகேவா? இப்போ பாருங்க, 2 ப்ளஸ் இருக்கும்போது மொத்த உறுப்போட எண்ணிக்கை 3. டோட்டல் சிம்பிள் வந்து 2 சிம்பிள் இருக்கா, அதோட ஒன்று கூட்டிக்கோங்க. அப்போ இது மூவுறுப்பு கோவை. 1 2 3. இதுலேயே மூவுறுப்பு கோவை தான். இந்த குறி மட்டும்தான் நமக்கு கணக்கு. இதில் எத்தனை நம்பர் இருக்கோ பிரச்சனை இல்லை. இது எல்லாமே ஓர் உறுப்பு தான். ஓர் உறுப்பு, ஈருறுப்பு, மூவுறுப்பு. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். 16x - 7 என்னும் கோவையின் மாறி. இதில் கான்ஸ்டன்ட் எதுன்னு கேட்டால் எக்ஸ் தான் கான்ஸ்டன்ட்டு. மாறினா கான்ஸ்டன்ட்டு. இதனுடைய வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குதுனால மாறி, எக்ஸோடைய தான் மாறி, எக்ஸ்ன்னு போட்டுச்சு. அடுத்தது பாருங்கள், 2y - 6 என்னும் கோவையின் மாறிலி உறுப்பு, வேரியபிள்ஸ். அப்போது -6 தான் வேரியபிள்ஸ், மாறிலி. இப்போ 25m + 14n இது ரெண்டும் பாருங்க, இது m இது n.
இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து மாறுபட்ட உறுப்பு. இங்கே என்ன வரும்? மாறுபட்ட உறுப்பு. புரியுதுங்களா? இதனுடைய ஆன்சர் மாறுபட்ட உறுப்பு. த்ரீ ஏபி ப்ளஸ் 4C - 9 என்னும் கோவையின் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை. இப்போ தான் பார்த்தோம், இது ஓர் உறுப்பு, ஈர் உறுப்பு, உறுப்பு. ரெண்டு சிம்பிள் இருக்குது, ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ், ரெண்டு சிம்பிள் வந்தாவே எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணி சொல்லிட்டோம். அப்போ இதில் உறுப்பு இருக்குது. -xy என்னும் உறுப்பின் எண் கெழு. இங்கே பாருங்கள், ஒரு அதாவது ஆல்ஃபாபெட்டில் வந்து முன்னாடி நியூமரிக்கல் வேல்யூ, அதாவது எண் மதிப்பு இல்லைன்னாவே அங்கே என்ன இருக்கு? 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல எண் மதிப்பே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எண் மதிப்பு 1, என்ன சிம்பிள் இருக்கோ அதை சேர்த்துக்கணும். எண் மதிப்பு -1. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம்முக்கு போகிறோம். சரியா தவறா? சரியா தவறா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சு பாருங்க. இங்கே x + -x = 0. நல்லா பாருங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய கூட்டல் நேர்மாறல், கூட்டல் எதிர்மாறல் எப்படி இருந்தாலும் சரி, இதுக்கு இது ஆப்போசிட்டா, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0. இதே இங்கே 1 இங்கே -1னாலும் 0 தான். எக்ஸ் இருக்கும்போதும் அதே தான், ஒரு x + -xனா 0. அப்போ அதனுடைய வேல்யூ கரெக்டு, சரி. அடுத்தது 15 ABC என்னும் உறுப்பில் ஏபியின் கீழ் என்ன? இங்கே பாருங்கள், இதில் ஏபின்னு கீழ்ன்னு கேட்டால் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது ஏபி மட்டும்தான். இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதிக்கணும். ஏபிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 15C. என்ன இருக்குது? 15C. 15 மட்டும் போட்டால் தவறு. ஓகேவா? 15 மட்டும் போட்டால் தவறு, 15Cன்னு போட்டிருந்தா ரைட்டு. இப்போ இது தவறு. 2PQ - 7QP ஆகியவை ஒத்த உறுப்புகளாகும். சரி, ஏன் சொல்லுங்கள்? இது ஒத்த உறுப்புனா எம் அது மாதிரி இருந்தால் ஒத்த உறுப்பு. இது ரெண்டும் பாருங்கள், PQ இருக்குது, இங்கேயும் QP இருக்குது. மாற்றி போட்டதுனால வேல்யூ மாறாது. அப்போ இது ஒத்த உறுப்பாக இருக்கவே சரி. இது ரெண்டும் ஒத்த உறுப்பு தான், மாற்றி போட்டால் வேல்யூ மாறாது, பார்த்துக்கோங்க. இது 2 × 3 6, 3 × 2 6 தான், அதனால வேல்யூ மாறாது. ஆன்சர் ரைட்டு. அடுத்தது y = -1 என்னும் பொழுது 2y - 1 என்னும் கோவையின் மதிப்பு 3 ஆகும். இங்கே பாருங்கள், கொஸ்டின் ஒன்றே நல்லா பார்த்துக்க வேண்டியதுதான். 2y - 1 = 3 வரவே வராது. ஏன்னா இந்த பக்கம் இருக்க 2 மறுபடியும் அங்கே போனால் என்ன ஆகும்? கீழே வந்து டிவிஷன் பண்ணுற மாதிரி வரும். இது ஃபால்ஸு. இது எப்படி ஒரு ஆன்சரு? இது அவங்க கொடுத்துருக்க வேல்யூ. அடுத்தது பாருங்கள், 2y - 1 = 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி வரும்னு பாருங்கள். 2y, இந்த 1 அந்த பக்கம் போச்சுன்னா 3 + 1 4 மாறிடும். இப்போ y = நான் இந்த 2 அந்த பக்கம் போனால் டிவிஷன் ஆகிட்டு ஆன்சர் 2 தான் வரும், 3 வராது. அப்போ அது ஃபால்ஸு. இது தப்பு. பின்வருவனவற்றின் எண் கெழுக்களை காண்க. எண் கெழுனா ஆல்ஃபாபெட்டுக்கு பக்கத்தில் இருக்க நியூமரிக்கல் வேல்யூ, எண்ணுடைய மதிப்பு தான் பார்க்கணும். இதனுடைய கெழு -3, 12. இதுக்கு எதுவுமே இல்லைன்னா 1. ஒரு ஆல்ஃபாபெட்டுக்கு பக்கத்தில் இங்கே பாருங்க, தேர்ட் கொஸ்டினுடைய கெழு -3, எண் கெழு தான் இது. எண் கெழுன்னு அவங்க கொடுத்தே இருக்காங்க. வெறும் கெழுன்னு கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்துருக்கணும்.
எண் கீழும் போது இதுதான். இதுக்கு 12. அடுத்தது எதுவுமே இல்லைன்னா 1, ஒய்யுடைய வேல்யூ 1. இதுக்கப்புறம் 121, அதுக்கு -1. ஓகேங்களா? இதுக்கப்புறம் 9, 2, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எண் கீழ். பின்வருடன் மாறி மாறிலி உறுப்புகளை காண்க. இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை இல்லைங்க. பின்வருடன் மாறி மாறிலி உறுப்புகளை காண்க. இப்போ இங்கிலீஷ் லெட்டர் எல்லாமே மாறி, மற்றதெல்லாம் இப்போ இதுக்கு இது ரெண்டும் மாறி, இது மாறிலி. இங்கிலீஷ் லெட்டர் வந்தால் மாறி போட்டுக்கோங்க, நம்பர் வந்தால் மாறிலின்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். பின்வருவனற்றுள் ஒத்த உறுப்புகளை வேகப்படுத்துக. இப்போ இது ஃபுல்லாக ஒத்த உறுப்பு எழுதுனா என்ன பண்ணுறது? எக்ஸு 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 இது மூணுத்தையும் ஒன்றா எழுதணும். ஒத்த உறுப்புக்கு எக்ஸ் ஒன்று எழுதி கட்டுறேன் பாருங்க. 7x, அதுக்கப்புறம் -12x, அவ்வளோதான். எக்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒய்னா அதே மாதிரி தனித்தனியாக எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான் ஒத்த உறுப்புக்கு. மதிப்பு காண்க, இதுதான் போட்டு காட்டலாம். ஒரு 2 சம் போடுறோம், மீதிலாம் பார்த்துக்கோங்க. எக்ஸோட வேல்யூ 2. இப்போது மாறி எக்ஸுக்கு வந்து நம்மளே தான் வேல்யூ கொடுக்குறோம். இப்போது எக்ஸுக்கு இங்கே 2 கொடுக்குறோம், ஒய்க்கு 3 கொடுக்குறோம். எனில் பின்வரும் கோவைகளின் மதிப்பை காண்க. வேல்யூ ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எக்ஸு கேட்டில் மட்டும் இந்த வேல்யூ போட்டுக்கணும். எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூ போடுறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. எக்ஸுக்கு பதில் 2 போட்டால் என்ன ஆகும்னு பாருங்கள். 2 சம் போடுறோம், மீதி பார்த்துக்கோங்க நீங்களே. எக்ஸோடைய வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. எக்ஸோடைய வேல்யூ எவ்வளோ? எக்ஸோடைய வேல்யூ 2, ஒய்யோடைய வேல்யூ 3. ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2x - 3y, இதுதான் ஈக்குவேஷன். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம், இந்த வேல்யூவை இதில் அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணோம்? இந்த 2 போடுறோம், மைனஸ் அப்படியே போடுறோம், 3 அப்படியே போடுறோம், இந்த 3 தூக்கி ஒய்க்கு பதில் போடுறோம். ஓகேவா? இப்போ என்னுடைய ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். இது இப்படி தான் போட்டு போகிறோம். எக்ஸ் இருந்தால் தான் நம்ம வேல்யூ அந்த பக்கம் போகணும், அதான் வேல்யூவாக போட்டோம்ல. இது தேவையில்ல. 2 2 சார் 2 2 4 3 9. இப்போ இதனுடைய ஆன்சரு -5. இதனுடைய மதிப்பு கேட்டால் -5. 6th சம்முக்கு தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து -5. இது அப்படியே கூட்டி போட்டுக்கலாம். 2 + 3 5. இப்போது ஒய்யோடைய வேல்யூ 3. நான் 3 12, அதில் ஒரு 2 போச்சுன்னா 10. இது ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோல் குறி வகைகளை வகை வினாக்கள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் வந்து உங்களுக்கே தெரியும் இதில் எது இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. எக்ஸ் மற்றும் ஒய்யின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய்யின் கூடுதலின் 3 மடங்கு என்னும் வாய்மொழி கூற்றுக்கு பொருத்தமான இயற்கணித கோவை. நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக மாற்றணும். இது மாதிரி கொடுத்துட்டாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்? அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்னா XYயின் கூடுதல், அப்போது x + y கூட்டணும். 3 மடங்குனா அது ரெண்டுத்தையும் கூட்டிட்டு 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இங்கே பாருங்கள், அது மாதிரி கூட்டிட்டு 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. கூட்டிட்டுன்ற வார்த்தையை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் 3 தனியாக இருக்குது, இது போட்டால் அடிஷன் தான் இருக்கும். 3 மடங்குனா மல்டிப்ளிகேஷனு, மடங்குனா மல்டிப்ளிகேஷன். 3 டைம்ஸ். இது எக்ஸை தான் 3 டைம்ஸ் போட்டிருக்கு, ஒய்யை தனியாக விட்டாங்க. இதுவும் எடுத்துக்கூடாது, இதுவும் எடுத்துக்கூடாது, இதுதான் கரெக்டு. கூடுதலின் 3 மடங்கு எக்ஸ் மற்றும் ஒய்யின் கூடுதலின் 3 மடங்குனா இதுதான் கரெக்டு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, -mn என்னும் உறுப்பின் கீழ். கீழ்னா நியூமரிக்கல் வேல்யூ, எண் மதிப்பு தான் எழுதணும். எண் மதிப்பு -7 சிம்பிளோட தான் எழுதணும். எண் மதிப்புனா இதனுடைய ஆன்சரு இதுதான். ஒத்த உறுப்புகளின் இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக.
ஒரே மாதிரி உறுப்பு இருக்கிறத எடுத்து எழுத சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், இது மாறி இருக்கு, ஒத்த உறுப்பு கிடையாது. இதுவும் ஒத்த உறுப்பு கிடையாது. இதில் 6x இருக்குது. இதுலேயும் ஒத்த உறுப்பு கிடையாது. இதில் மட்டும்தான் இருக்குது x இருக்குது. அப்போது ஒத்த உறுப்புக்கு சேம். ஓகேவா? இதுதான் ரைட் ஆன்சர். அடுத்தது a = 3 b = 2 எனில் 7a - 4bயின் மதிப்பை காண்க. இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம தான் ஏற்கனவே போட்டோம். ஏக்கு பதில் 3 போட்டால் 7 3 21, பிக்கு 2 போட்டால் 4 2 8, 21ல் 8 போச்சுன்னா என்ன வரும்? 13. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சுதா? இது மறுபடியும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப்பில் கூட கான்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ்.